என்ன கேள்வினா தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக வன்கொடுமை நடந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா வன்கொடுமை சட்டம் எந்த அளவுக்கு அவங்க ஆயுது? இப்போ ஆம்ஸ்டாங் அண்ணாவோட விசாரணை வந்து நேர்மையாகும். அது வந்து அந்த சிசிடிவி நம்ம பார்த்தோம் இல்லை எல்லாருமே, அந்த பார்த்தது வெளிப்படையாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி விசாரணையும் வெளிப்படையாக இருக்கணும். நம்ம அதுக்கே இது பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ சட்டம் வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது பவர்ல யார் யார் இருக்காங்களோ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அது எல்லாருக்கும் வெளில தெரியும். நம்ம அதை சொல்லிட்டே தான் இருக்கணும். அது தேவைன்னா மாறும், தேவை இல்லைன்னா எடுத்துருவாங்க. அதனால அதை நம்ம குறை சொல்றதோ இல்லை, அது எப்பவுமே வந்து தேவையில்ல தான் இருக்கும். பவர் சென்டர் எப்பவுமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். அது ஆம்ஸ்டாங் அண்ணாவோட விசாரணை வந்து அந்த சிசிடிவி எல்லாருமே யூடியூப்லயும் எல்லாத்துலயுமே நம்ம டிவிலையும் பார்த்துட்டே தான் இருந்தோம். அது வெளிப்படையா இருந்துச்சு இல்ல, அந்த அந்த விசாரணையிலையும் அந்த வெளிப்படைத்தன்மை எல்லாருக்குமே ஜனங்களுக்கு தெரியணும் அப்படின்றத நம்ம புஷ் பண்றோம். மற்றபடி சட்டம் இது எல்லாமே வந்து அது இயல்பாக தான் இருக்கும். அது ரொம்ப புஷ் பண்ண முடியாது. நம்ம இல்ல, அது எல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்கு தான். அது உண்மைதான் அது ஆக்சுவலா. ஆனா அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு ஷார்ட் டைம்ல பண்ணது வந்து எல்லாருக்குமே இது எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டோம். எல்லா சைட்ல இருந்துமே பேச ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேசுறாங்க. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. யூடியூப் எடுத்தா அவ்வளவு கண்டென்ட் இருக்கு, அவ்வளவு பேர் பேசுறாங்க. இதுல யாரு பொய் சொல்றா எது உண்மைன்னு நமக்கு தெரியாது. சோ விசாரணை அதே மாதிரி வெளிப்படையா இருக்கட்டும். நம்ம அதுலயே இருப்போம். இதை விட்டு டைல்யூட் ஆக வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தை வச்சே பேசலாம். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஜான் பாண்டியன் என்ன சொல்லியிருக்காரு, என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு, அது மட்டும் இல்லாம திருமாவளவன், கிருஷ்ணசாமி, சீமான் உள்ளிட்ட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி அறிக்கை பேசியிருக்காரு. அதை பத்தி தெரியல, அது எனக்கு அவ்வளவு இதாக தெரியல. பட் அவங்க சொல்றாங்கன்னா கண்டிப்பா அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடியவரே பாதுகாப்பு இல்ல, என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னார்னா அவங்க பாதுகாப்பு நம்ம கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் வந்து இன்சிஸ்ட் பண்ணணும். அது அவங்க கேட்கறாங்கல்ல, கேட்கும்போது கொடுக்கணும். ஏன்னா சம்பவம் எவ்வளவு நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே கொடுக்கணும்னு. இல்ல, ஆம்ஸ்டாங் அண்ணா வந்து ஒரு ஸ்காலர். அவர் செம ஸ்காலர், அவர் செம நாலேஜான ஒரு பர்சன். நிறைய பேருக்கு வந்து சட்ட ரீதியாக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு அவரு. நான் ஒரு ஸ்காலரா தான் பார்த்தேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன புஷ் கொடுக்கணும். இது உள்ள யார் இருக்கா, சிபிஐ இதெல்லாம் நம்ம போல, ஏன்னா நிறைய விஷயம் அவ்வளவு கேசஸ் அதுல இருக்கு. ஸோ இந்த கேஸ் வந்து வெளிப்படையா நடக்கணும்ன்றது மட்டும் நம்ம புஷ் பண்றோம். இல்ல, அதுதான் இப்போ சிபிஐ எல்லாம் இல்ல, நம்ம போலீஸே வந்து எல்லாமே சூப்பரா கண்டுபிடிப்பாங்களா. ஸ்காட்லாண்டோட எஃபெக்ட் தான் நம்ம போலீஸே. அவங்கள ஃப்ரீயா விட்டா அவங்க கண்டிப்பா ரிசல்ட் வரும். அது எந்த ஒரு அரசியல் தலையீடும் இல்லாம இருக்கணும்ன்றதுக்கு இருக்கான்னு நமக்கு தெரியாது, இல்லைனாலும் நமக்கு தெரியல. அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சின்ன ரேலியில வந்து நம்ம கலந்துக்கணும். வேற ஒண்ணு இல்ல. எந்த ஒரு மனுஷனுக்கும் இப்படி நடக்க வேண்டாம். அது அரசியல் ரீதியா இருக்கட்டும், இல்ல யாரா ஒண்ணா இருக்கட்டும். வீட்டு வாசல்ல சாப்பாடு கொடுக்கறது, ஏன்னா அத்தனை பேர் பசியில சாப்பாடு எடுத்து வந்து அந்த ஆரஞ்சு ஜொமேட்டோ ஸ்விக்கி எல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம வீட்டுல எல்லாம் நம்பி அதை வாங்குறோம். அதை போட்டு பிளான் பண்ணிட்டு அவ்வளவு கொடூரமா ஒரு மனுஷனை உயிர் எடுக்கணும்ன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்குதான் வந்து அந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது. இதை செஞ்சவங்களும் வந்து கண்டிப்பா மனசு திருந்தி முன்னொரு மனுஷனுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கவர்மெண்ட் வந்து இதை வெளிப்படையா இந்த விசாரணையை எல்லா ஜனங்களுக்கும் இது வெளிப்படையா அந்த சிசிடிவில நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி விசாரணை வெளிப்படையா இருக்கணுன்றது கோரிக்கை வச்சு. நன்றிங்க.